ஒரு ஆழாக்கு ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் ஊறினா போதும். இதை நம்ம ஊறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். ஊற வச்ச கடலை பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாங்க. காஞ்ச மிளகாய் 4 சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கலாம். இதை கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பா அரைச்சிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக அரைச்சா போதுங்க. கொஞ்சம் பருப்புலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதே மாதிரி அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா அரைச்சி வச்சாச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயம். இது 2 வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கோங்க. இதை சேர்த்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லாத்தையும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதை இது பண்ணிக்கலாம். சுட்டு பேன் வச்சுக்கோங்க. இது ஹீட் ஆகும். பேன் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அரைச்ச மாவை பெரிய இதாக எடுத்து இதை கட்டிடலாம். இதே மாதிரி ஒன்றா எடுத்து கட்டிடுங்க. அடை மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்படி பொறுமையா திரும்பி போட்டுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் திரும்பி போடுங்க. எல்லாத்தையும் அடை மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். அதுங்க இதே மாதிரி இந்த மாதிரி வந்தோன்னா எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் அடை மாதிரி சுட்டி எடுத்தாச்சு. இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். பட்டை வகைகள்லாம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கங்க. அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்கி எடுத்ததுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய அதை சேர்த்துக்கணும்.
ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம அடையில் போட்டு வச்சுருக்கோம் கடலைப்பருப்பில். இப்போ தேவைக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கோங்க. இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இந்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். வடகறி சாம்பார் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப சிம்பிளானது. இதான் செஞ்சு கொடுத்து பாருங்க. திரும்ப கேட்பாங்க செஞ்சு கொடுக்க சொல்லி. இப்போ 1/2 ஸ்பூனு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம கடலை பருப்பில் காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ வதக்கும் போது பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கிறதுனால காரத்துக்கு தேவையானது மிளகாய் பொடி சேர்த்தா மட்டும் போதும். இது நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் ரைட்டாக வதக்கிட்டு இதில் தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி கொஞ்சம் தாராளமாக வைங்க. ஏன்னா கடலைப்பருப்பு அந்த அடையை போடும்போது நல்லா கெட்டியாக வந்துடும். அதனால் இந்த அடை மாதிரி சுட்டு வச்ச கடலைப்பருப்பு எல்லாம் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இது பண்ணி உடச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு உடச்சி வச்சுக்கோங்க. அப்போ நல்லா கொதிச்சு வரும்போது நல்லாயிருக்கும். நல்லா கொதி வருது. நல்லா ஒரு கிளறிடுங்க. இப்போ நம்ம பொடியாக இந்த அடையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும். நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சிருங்க. கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். சூப்பராக தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி தோசை சுட்டுடுங்க. வடகறிக்கு செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தோசை வச்சாச்சு. பாருங்க, இப்போ எவ்வளோ கட்டியாக வந்துருச்சுன்னு அந்த அளவுக்கு வந்துடும். நல்லா கிளறிட்டு